வெல்கம் டு தமிழ் காவியம். ஆபத்து இல்லாத இடத்தில் வெற்றியும் இல்லை. ஆச்சாரிய தாமாவின் முத்திரையை உடைக்க இந்த நெருப்பு சக்தி நமக்கு தேவைப்படலாம். நாம் செல்லத்தான் வேண்டும். என் உள்ளுணர்வு சொல்கிறது, அங்கே நமக்காக ஏதோ ஒன்று காத்திருக்கிறது என்றான். அதன் பிறகு அவன் தனது ஆயுதங்களை சரிபார்த்துக் கொண்டு மனதை திடப்படுத்திக் கொண்டான். வத்சலா கொடுத்திருந்த உருமாற்ற மாத்திரையின் உதவியால் அவன் தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டு துவாரகர் குழுவின் அடையாளமான ஊதா நிற மேலங்கியை அணிந்திருந்தான். அவன் துவாரகர் குழுவின் இடத்திலிருந்து வெளியேறி கிழக்கு திசையில் உள்ள மர்ம குகைகளை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் கிழக்கு பகுதி தீவளைய பிரிவின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தது. கிழக்கு திசையை நெருங்க நெருங்க காற்றின் வெப்பம் அதிகரிப்பதை அவன் உணர்ந்தான். செம்மண் பூமியும் காய்ந்த இலைகளின் சத்தமும் அந்த இடத்தின் கடுமையை உணர்த்தின. வானம் கூட அந்த பகுதியில் சற்று சிவந்து காணப்பட்டது. வழியில் அவன் கண்ட காட்சிகள் சந்திரபுரியின் மற்றொரு முகத்தை காட்டின. மேற்கு பகுதியில் இருந்த செழிப்பு இங்கே இல்லை. இங்குள்ள மக்கள் தீவளைய பிரிவின் வீரர்களைக் கண்டாலே பயந்து நடுங்குவதைக் காண முடிந்தது. வீதிகளில் சிவந்த கவசம் அணிந்த தீவளைய வீரர்கள் கையில் சாட்டையுடனும் இடுப்பில் வாளுடனும் கர்வமாக வலம் வந்தனர். அவர்கள் சாதாரண மக்களை நடத்தும் விதம் அபிமன்யுவின் நெஞ்சில் கோபத்தை ஏற்படுத்தியது. ஒரு இடத்தில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த ஒரு முதியவரை ஒரு வீரன் எட்டி உதைத்துவிட்டு சிரித்தான். இதைக் கண்ட அபிமன்யுவின் கை தானாகவே வாளை நோக்கி சென்றது. ஆனால் சராயு அவனது மனதை உணர்ந்து, பொறுமை நண்பா, இப்போது நாம் வந்த வேளை வேறு. இங்கே சண்டையிட்டால் நம் அடையாளம் தெரிந்துவிடும். முக்கிய இலக்கை மறக்காதே என்று மெதுவாக எச்சரித்தது. அபிமன்யு பற்களை கடித்துக்கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்தினான். இவர்களுக்கான நேரம் வரும். அப்போது இந்த திமிருக்கு நான் பதில் சொல்வேன் என்று தனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டான். அபிமன்யு நடக்கும்போது தனக்குள் சொல்லிக் கொண்டான், அந்த தீவிளைய பிரிவு எவ்வளவு வலிமையானது என்று இன்று பார்த்து விடுவோம். நெருப்பை நெருப்பால் சந்திப்போம் என்றான். இப்போது அவன் வத்சலாவின் வேட்பாளரான ருத்ரன் என்ற பெயரில் செல்லாமல் உண்மையான அபிமன்யுவாகவே சென்றான். வழியில் மக்கள் ஆங்காங்கே கூடி பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு முதியவர், கேட்டீரா, அந்த அக்னி மகன் குணசேகரனை ஒரு சிறுவன் ஓட ஓட விரட்டினானா? என்ன ஒரு வேகம் என்றார். இன்னொருவர், ஆம், அவன் கண்கள் சிவந்திருந்ததா, அவன் ஒரு தேவகுமாரன் என்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டார். இவற்றை கேட்டுக்கொண்டே அபிமன்யு மெல்லிய சிரிப்புடன் கடந்தான். கிழக்கு வாயிலை அடைந்ததும் சில வீரர்கள் அவனை வழிமறித்தனர். அவர்கள் கையில் வேல்களுடன் நின்றனர். அவர்கள் 5ஆம் நிலை வீரர்கள் என்பதால் அபிமன்யுவிற்கு அவர்கள் ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் அவன் வீண் சண்டையை விரும்பவில்லை. நெல், யார் நீ? எங்கே செல்கிறான் என்று ஒரு வீரன் அதிகாரமாக கேட்டான். அபிமன்யு மென்மையாக, வீரர்களே, எதனால் என்னை மறித்தீர்கள்? நான் அந்த வழியாக செல்லும் ஒரு வழிப்போக்கன் என்றான். அப்போது செங்குட்டுவன் என்ற நடுத்தர வயதுடைய 6ஆம் நிலை வீரன் கூட்டத்திலிருந்து முன்னால் வந்தான். அவனது தோற்றத்தில் ஒரு கம்பீரம் இருந்தது. ஆனால் அபிமன்யுவின் இளம் வயதையும் அவனிடம் இருந்த வெளிப்பட்ட புரியாத ஆற்றலையும் கண்டு செங்குட்டுவன் திகைத்தான். அவன் மிகுந்த மரியாதையுடன் பேசினான். வீரரே, தவறாக எண்ண வேண்டாம். இப்பகுதி தீவளைய பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இங்கு வருபவர்களை விசாரிப்பது என் கடமை. என் பெயர் செங்குட்டுவன். நீங்கள் ஏன் மர்ம குகைகளை நோக்கி செல்கிறீர்கள்? அது சாதாரண இடமல்லவே என்று கேட்டான். அபிமன்யு புன்னகையுடன், வணக்கம் செங்குட்டுவன் அவர்களே, நான் எந்த குழுவையும் சேர்ந்தவன் இல்லை. பயிற்சி செய்வதற்கு இதுதான் சிறந்த இடம் என்று கேள்விப்பட்டேன். தனிமையும் அமைதியும் தேடித்தான் இங்கு வந்தேன் என்றான். செங்குட்டுவன் தலையசைத்தான். காரணம் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் விதிகளின்படி அறிமுகம் இல்லாதவர்கள் இங்கு நுழைவதற்கு செலுத்த வேண்டிய வரி 500 பொற்காசுகள். இதை செலுத்தினால் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதி என்றான். நுழைவு வரியை கேட்டு அபிமன்யு வியந்தான். 500 பொற்காசுகளா? இது கொள்ளையாக அல்லவா இருக்கிறது என்று நினைத்தான். அவன் சுற்றிலும் பார்த்தான். பலர் அங்கு வரி செலுத்திக் கொண்டிருந்தனர். நேரத்தை வீணடிக்க விரும்பாமல் அபிமன்யு தனது ஊதா நிற பவள அட்டையை எடுத்து செங்குட்டுவனிடம் நீட்டினான். என்னிடம் பொற்காசுகள் இல்லை, ஆனால் இது உதவும் என்று நினைக்கிறேன் என்றான். அந்த ஊதா நிற பவள அட்டையைக் கண்டதும் செங்குட்டுவனின் கண்கள் வியப்பில் விரிந்தன. அவன் கைகள் நடுங்கின. சாதாரண ஆட்களிடம் அந்த அட்டை இருக்காது. இது உயர்குடி வீரர்களுக்கு மட்டுமே உரியது. அங்கிருந்த மற்ற மக்கள் அந்த அட்டையை கண்டதும் ஒரு அடி பின்னால் நகர்ந்து பயபக்தியுடன் வழிவிட்டனர். இது பவள அட்டை. செங்குட்டுவன் திணறினா.
அவர் கைகள் அந்த அட்டையின் குளிர்ச்சியை உணர்ந்து லேசாக நடுங்கின. மன்னிக்கவும் ஐயா, உங்களிடம் இந்த அட்டை இருப்பது தெரியாமல் கேட்டுவிட்டேன். இது சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் உயரிய கௌரவம். இதை வைத்திருப்பவர்களை தடுத்து நிறுத்தும் அதிகாரம் எனக்கில்லை என்று செங்குட்டுவன் பதறினான். செங்குட்டுவனின் வியப்பை பார்த்த அபிமன்யு, செங்குட்டுவன் அவர்களே, சற்று விரைவில் முடியுங்கள். எனக்கு கால அவகாசம் குறைவாக உள்ளது. பயிற்சிக்கு செல்ல வேண்டும் என்றார். உடனே சுதாரித்த செங்குட்டுவன், கட்டாயமாக உடனே செய்கிறேன் ஐயா என்று கூறி ஒரு வீரனிடம் அட்டையை கொடுத்து வரியை கழித்துவிட்டு மீண்டும் அதனை பணிவுடன் 2 கைகளால் ஏந்தி திருப்பிக் கொடுத்தான். ஐயா, விதிகளின்படி நீங்கள் மர்ம குகைகளுக்கு அருகில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது ஆபத்தானது என்று எச்சரித்தான். தலையசைத்துவிட்டு அபிமன்யு நடந்தான். அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த செங்குட்டுவன் தன் தாடியை சொரிந்தபடி, ஏனோ தெரியவில்லை, இவன் பார்ப்பதற்கு சிறுவனாக இருந்தாலும் இவன் கண்கள் மிகவும் ஆபத்தானவையாக தெரிகின்றன. இவன் சாதாரண ஆள் இல்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அபிமன்யு காட்டுப்பகுதிக்குள் நுழைந்தான். மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்தன. காய்ந்த இலைகள் காலடியில் மிதிப்படும் சத்தம் கேட்டது. அந்த பகுதி முழுவதும் பல ஒற்றர்கள் கண்காணிப்பதை அவன் உணர்ந்தான். மரக்கிளைகளுக்கு இடையே கண்கள் தெரிவது போல் இருந்தது. ஆனால் அவர்களை பொருட்படுத்தாமல் மர்ம குகைக்கு அருகில் உள்ள காட்டிற்கு சென்றான். திடீரென்று யாரோ தன்னை நிழல் போல பின்தொடர்ந்து வருவதை அவன் உணர்ந்தான். அவன் முகத்தில் ஒரு வியப்பு கலந்த புன்னகை தோன்றியது. அபிமன்யுவின் கால்கள் அந்த மர்ம குகையின் வாசலில் நின்றன. வத்சலாவின் எச்சரிக்கைகள் அவன் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. அந்த கிழக்கு திசை குகைகள் தீவளைய பிரிவின் எல்லைக்கு உட்பட்டவை. அங்கே குரூரமான குணசேகரன் போன்றவர்கள் இருப்பார்கள். அங்கே செல்வது சிங்கத்தின் குகைக்குள் தலையை விடுவதற்கு சமம் என்று அவள் கெஞ்சினாள். வத்சலாவிடம், கவலைப்படாதே, நான் அங்கு செல்ல மாட்டேன் என்று சாதுரியமாக ஒரு பொய்யை சொல்லிவிட்டு இப்போது அவன் மர்ம குகைகளை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். அபிமன்யுவிடம் ஒரு பழக்கம் உண்டு. எங்கே ஆபத்து அதிகமாக இருக்கிறதோ அங்கேதான் அவனது கால்கள் தானாக செல்லும். ஆபத்துடன் விளையாடுவது அவனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு. அவன் செல்ல செல்ல காட்டின் சூழல் மாறத் தொடங்கியது. பச்சை பசேலென இருந்த மரங்கள் குறைந்து காய்ந்த சருகுகளும் கருகிய பாறைகளும் தென்படத் தொடங்கின. காற்றில் ஒரு விதமான கந்தக வாசனை வீசியது. திடீரென யாரோ தன்னை நிழல் போல பின்தொடர்வதை அவன் உள்ளுணர்வு உணர்த்தியது. அபிமன்யுவின் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. அவன் நடையை நிறுத்தாமல் காற்றை பார்த்து பேசினான். என்ன சசிரேகா, இப்படியே நிழல் போல மறைந்து வந்துதான் என்னுடன் பேசப் போகிறீர்களா, அல்லது தைரியமாக முன்னால் வருகிறாயா? அபிமன்யுவின் இந்த கேள்வியை கேட்டதும் ஒரு மரத்தின் நிழலில் இருந்து சசிரேகாவின் அழகிய உருவம் வெளிப்பட்டது. அவள் அபிமன்யுவின் அருகில் நடந்து வந்தபடியே ஆச்சரியத்துடன் கேட்டா, அபிமன்யு, உன்னை நினைத்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது. தீவளைய பிரிவின் ஆபத்தான எல்லை என்று தெரிந்தும் என் அழைப்பை ஏற்று தனியாக வந்திருக்கிறாயே. உன் தைரியத்தை பாராட்டியே ஆக வேண்டும். அது சரி, இப்போது நான் பார்ப்பது உன் உண்மையான முகமா, இல்லை மீண்டும் மாறு வேடமா? சசிரேகாவின் பேச்சில் இருந்த ஏளனத்தை அபிமன்யு ரசிக்கவில்லை. அவன் சட்டென்று நின்று அவளை கூர்மையாக பார்த்தான். அவன் குரலில் கோபம் தொனித்தது. இதோ பார் சசிரேகா, சுற்றி வளைத்து பேசுவதை நிறுத்த. உனக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாக சொல். நான் உனக்கு ஒன்று மட்டும் சொல்லி விடுகிறேன். உனக்காக போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மட்டும் எதிர்பார்க்காதே. அதை இப்போதே மறந்துவிடு. நான் ஒருபோதும் உனக்காக போட்டியிட மாட்டேன் என்று கராராக கூறினான். அபிமன்யுவின் மனதில் சசிரேகாவை பற்றி ஒரு மோசமான பிம்பம் இருந்தது. அவள் ஒரு தந்திரக்காரி, ஆபத்தானவள், மர்மமானவள் என்று அவன் கேள்விப்பட்டிருந்தான். அவனது இலக்கை அடைய அவள் ஒரு தடையாக இருக்கக்கூடும் என்று அவன் கருதினான். இதைக் கேட்டதும் அபிமன்யுவின் மணிக்கட்டில் சுற்றியிருந்த சராயு தனது உள்ளுணர்வின் மூலம் அபிமன்யுவிடம் பேசியது. ஆஹா, அற்புதம் நண்பா, இதேதான், அப்படியே இரு. இந்த பெண்ணின் முகத்தைப் பார், பேய் அறைந்தது போல் ஆகிவிட்டது. இவளிடம் இப்படி உறுதியாகவேதான் இருக்க வேண்டும். சராயுவின் குறும்பான பேச்சைக் கேட்டு அபிமன்யுவின் இதழில் ஒரு சிறிய புன்னகை வந்து மறைந்தது. ஆனால் சசிரேகாவின் எதிர்வினை அவர்கள் எதிர்பார்த்தது போல் இல்லை. அவளது முகத்தில் இருந்த அந்த திமிர் மறைந்து ஒரு விதமான சோகம் குடிக்கொண்டது. அவள் கண்கள் கலங்கின. உடைந்த குரலில், இல்லை அபிமன்யு, நீ நினைப்பது போல் இந்த போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு துளியும் இல்லை. எனக்கு உன் உதவி வேண்டும் என்றாள். அபிமன்யு திகைத்துப் போனான். எப்போதும் முகத்தில் ஒரு மர்ம புன்னகையோடு
ஆண்களின் இதயங்களை உடைக்கும் சசிரேகாவா இது? இன்று அவள் கண்களில் வலியும் கண்ணீரும் தெரிந்தது. அபிமன்யு ஆச்சரியத்துடன், என்ன வேண்டும் உனக்கு? இப்போது என்ன சொல்ல வருகிறாய்? சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல். உடனே சசிரேகா தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அடுத்த நொடி அவள் முகத்தில் மீண்டும் அந்த பழைய உறுதி வந்தது. அவள் அபிமன்யுவை நேராக பார்த்து சொன்னாள், அபிமன்யு, எனக்கு ஒரு உண்மை தெரியும். உன் உடலில் நிலபூத மூல சக்தி இருக்கிறது. அந்த அபாரமான சக்தி அடுத்த 3 வருடங்களில் உன் உடலை சிறிது சிறிதாக அழித்துவிடும். அது மட்டுமல்ல, நீ இறக்கும்போது ஏற்படும் வெடிப்பில் உன்னை சுற்றியுள்ள இந்த பகுதியே அழிந்துவிடும். இதைக் கேட்ட அபிமன்யுவின் கண்கள் சட்டென்று சுருங்கி விரிந்தன. கூரிய பார்வையுடன் அவளை நோக்கிய அபிமன்யு, இந்த ரகசியம் உனக்கு எப்படி தெரியும் என கணீரென்று கேட்டா. அபிமன்யுவின் சந்தேகத்தை பார்த்த சசிரேகா மெல்ல சிரித்தாள். கவலைப்படாதே, நீ ஒரு நாணயமானவன் என்று எனக்கு தெரியும். நான் உனக்கு என்ன உதவி செய்தாலும் நீ என் சகோதரி வத்சலாவை கைவிட மாட்டாய் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் அபிமன்யு, நீ விரைவில் உன் நிலையை உயர்த்திக் கொள்ளாவிட்டால் பெரிய ஆபத்தில் சிக்குவாய். உனக்கு ஆதிதேவர் பற்றி தெரியுமா என்ற சசிரேகா ஒரு சவாலான புன்னகையுடன் புருவத்தை உயர்த்தி பார்த்தாள். அபிமன்யுவுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆதிதேவர் உருவாக்கிய 4 ஆபத்தான சக்தி நுட்பங்களில் ஒன்று அபிமன்யுவிடம் இருந்தது. அதை தனது சக்தியோடு பயன்படுத்தினால் இந்த கிரகத்தையே அழிக்க முடியும். ஆனால் பல யுகங்களுக்கு முன் வாழ்ந்த ஆதிதேவரை பற்றி இவளுக்கு எப்படி தெரியும்? தன்னிடம் அந்த சக்திகள் இருப்பது இவளுக்கு தெரியுமா? அபிமன்யுவின் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை ரசித்தபடியே சசிரேகா தொடர்ந்தாள். ஏன் இந்த சந்திரபுரி பேரரசின் குகைகளை மர்ம குகைகள் என்று அழைக்கிறார்கள் தெரியுமா? பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஆதிதேவர் தனது சக்தியின் ஒரு பகுதியை இங்கே விட்டுச் சென்றார். அந்த சக்திகள் இன்றும் இந்த குகைகளில் உலாவுகின்றன. அந்த சக்தியை பயன்படுத்தினால் எந்த ஒரு வீரனும் மிக எளிதாக தனது நிலையை உயர்த்திக் கொள்ள முடியும். அபிமன்யுவுக்கு இப்போதுதான் புரிந்தது. அதனால்தான் தீவலய பிரிவு யாரையும் இந்த பகுதிக்குள் விடுவதில்லையா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். அபிமன்யு எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை கவனித்த சசிரேகா, அபிமன்யு, இந்த 3 உன்னை பவித்ரோதய நிலைக்கு கொண்டு செல்ல முடியாது. ஆனால் என்னால் உன்னை கஜசூர நிலையில் முதல் கட்டத்திற்கு கண்டிப்பாக கொண்டு செல்ல முடியும். அதற்கு பதிலாக நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். கஜசூர நிலை என்ற வார்த்தையை சொல்ல கேட்டதும் அபிமன்யுவின் இதயம் வேகமாக துடித்தது. ஒரு வீரன் அந்த நிலையை அடைய குறைந்தது 5 முதல் 10 வருடங்கள் கடும் தவம் செய்ய கொண்டு செல்ல முடியும். அதற்கு பதிலாக நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். கஜசூர நிலை என்ற வார்த்தையை சொல்ல கேட்டதும் அபிமன்யுவின் இதயம் வேகமாக துடித்தது. ஒரு வீரன் அந்த நிலையை அடைய குறைந்தது 5 முதல் 10 வருடங்கள் கடும் தவம் செய்ய வேண்டும். பலர் தங்கள் 40 வயதில்தான் அந்த நிலையை அடைவார்கள். ஆனால் இவள் அதை மிக குறுகிய காலத்தில் தருவதாக சொல்கிறார். அபிமன்யு தனது மகிழ்ச்சியை மறைத்துக் கொண்டு நிதானமாக கேட்டான், சரி, நான் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? இந்த கேள்வியை கேட்டதும் சசிரேகாவின் முகம் விகாரமாக மாறியது. அவள் உடலில் ஏதோ மாற்றம் நிகழ்வதை அபிமன்யு கவனித்தான். அவள் கழுத்தில் மெல்லியதாக ஊதா நிற நரம்புகள் புடைத்து தெரிந்தன. அபிமன்யு எச்சரிக்கையானா. சசிரேகாவிடம் ஏதோ ஒரு மர்ம சக்தி இருக்கிறது என்று சூரியவர்மன் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். அவளது சக்தி திடீரென ஒரு அடிப்படை நிலை வீரனுக்கு சமமாக உயர்ந்துள்ளது என்று அவர் கூறியிருந்தார். ஆபத்து வந்தால் சண்டையிடுவதை விட தப்பிப்பதே புத்திசாலித்தனம் என்று அபிமன்யு முடிவு செய்திருந்தார். ஆனால் சசிரேகா அவனை தாக்கவில்லை. அவள் அப்படியே நின்றாள். அவள் கண்களில் மீண்டும் கண்ணீர் வழிந்தது. அவள் தழுதழுத்த குரலில் சொன்னாள், அபிமன்யு, என் சகோதரி வத்சலா சிறு வயதிலிருந்தே இந்த குழுவின் தலைவியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் நான் எனக்கு தலைவியாகும் ஆசை ஒருபோதும் இருந்ததில்லை. நான் சக்தி வாய்ந்தவளாக மாற விரும்பினேன், அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த குலங்களும் அவர்களது தலைவர்களும் எங்களை மனிதர்களாக அல்ல, இரையாகவே பார்த்தார்கள். எங்களை மனிதர்களாக கூட மதிக்காத அவர்களின் அந்த பார்வை என் உள்ளத்தில் மிகுந்த வெறுப்பை ஏற்படுத்தியது. அவள் ஒரு கணம் நிறுத்தி மூச்சை இழுத்து விட்டாள். அதனால் என் சக்தியை அதிகரிக்க வேண்டும் என ஆசைப்பட்டேன். அப்போதுதான் நான் ஒருவனை சந்தித்தேன். அவன் என்னை சக்தி வாய்ந்தவளாக மாற்றினான். ஆனால் நான் விரும்பாமலேயே அவன் கையில் ஒரு பொம்மையாக மாறினேன். இதை கூறும்போது அவள் கண்களில் கண்ணீர் தேங்கியது. அதை விரைவாக துடைத்துக்கொண்டு, இப்போது என் உடலில் வெறுப்பும் மிருகத்தன்மையும் கொண்ட ஒரு கொடிய விஷம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என் சக்தியை தினந்தோறும் அதிகரிக்கிறது. ஆனால் அதே சமயம் என் உயிரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்துக் கொண்டிருக்கிறது. அதை கேட்டதும் அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான்.
ஆனால் உடனே தன்னை சமாளித்துக் கொண்டு, இதற்கு எந்த வழியும் இல்லையா என்று கேட்டா. சசிரேகா நம்பிக்கை கலந்த குரலில் சொன்னாள். ஒரு வீரன் என்னிடம் சொன்னான், 20 வயதிற்கு முன்னரே கஜதீர நிலையை அடைந்த ஒருவனால் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும். யாழி என்ற சிவப்பு மின்னல் சக்தியைக் கொண்டு என் உடலில் உள்ள விஷத்தை நிரந்தரமாக முத்திரையிட முடியும். அப்படி செய்தால் என் சக்தி குறையாது, ஆனால் என் விஷம் என்னை கொல்லாது. ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த அக்னி சிவப்பு யாழி குறைந்தது 8வது நிலையில் இருக்க வேண்டும். இதைக் கேட்ட அபிமன்யு புருவத்தை சுருக்கினான். அவன் சற்றே யோசித்தபடி, சசிரேகா, அப்படிப்பட்ட ஒரு மிருகம் எங்கே கிடைக்கும்? அதன் பெயர் என்ன என்று தெரியுமா என்று கேட்டா. சசிரேகா மெதுவாக சொன்னா, அந்த யாழியின் பெயர் அக்னி யாழி. சில பகுதிகளில் அதை நெருப்பு டிராகன் என்று கூறுவார்கள். அது அந்த சந்திரபுரி பேரரசின் மர்ம குகைகளை சுற்றித்தான் வாழ்கிறது. இந்த குகைகளின் பாதுகாவலனே அதுதான். இந்த வார்த்தைகள் அபிமன்யுவின் காதில் விழுந்ததோ இல்லையோ, அவன் கையில் இருந்த சராயுவின் காதுகளில் இடி போல இறங்கியது. என்ன, அக்னியாளியா? அபிமன்யுவின் கையில் இருந்து சராயு துள்ளி குதித்து தரையில் விழுந்தது. அடுத்த நொடி ஒரு பெரிய புகை மண்டலம் கிளம்பியது. சராயு தனது உண்மையான பிரம்மாண்டமான உருவத்தை எடுத்தது. அதன் கண்கள் கோபத்தில் இரத்த சிவப்பாக ஜொலித்தன. அது படமெடுத்து ஆடியது. அதன் வாயில் இருந்து சீற்றம் கலந்த வார்த்தைகள் வந்தன. எங்கே எங்கே அந்த அக்னியாளி? என் தாயை கொன்ற பாவியவன்! அதை பழிவாங்காமல் விடமாட்டேன்! சராயுவின் கோபத்தை பார்த்த சசிரேகா பயத்தில் பின்வாங்கினார். சராயுவின் கோபத்திற்கான காரணம் அபிமன்யுவுக்கு புரிந்தது. அவனது நினைவுகள் பின்னோக்கிச் சென்றன. சில காலத்திற்கு முன்பு சராயுவும் அபிமன்யுவும் ஒரு பெரிய உண்மையை அறிந்திருந்தன. 5 தெய்வீக சக்திகளின் ஒன்று சராயுவின் தாயிடம்தான் இருந்தது. அந்த சக்தியை அபகரித்து தன் சக்தியை பெருகிக் கொள்வதற்காக இதே அக்னியாளிதான் சராயுவின் தாயை கொடூரமாக கொன்றது. தன் குலத்தை காக்கவும் சராயுவை காப்பாற்றவும் அந்த தாய் தனது உயிரை தியாகம் செய்தார். இன்று அந்த டிராகன் இந்த குகையில்தான் இருக்கிறது என்று தெரிந்ததும் சராயுவின் ரத்தம் கொதித்தது. சராயு கடும் கோபத்தில் இடி முழக்க கர்ஜித்தான். அன்று அந்த பேராசை பிடித்த டிராகன் மட்டும் என் தாயை கொல்லாமல் இருந்திருந்தால் இன்று என் தாய் உயிருடன் இருந்திருப்பார்கள். நான் அனாதையாகி இருக்க மாட்டேன் என்றா. சராயுவின் வேதனையை உணர்ந்த அபிமன்யுவின் கண்களிலும் கோபம் ஏறியது. அவனது உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டன. நிலபூத சக்தி அவனது இரத்தத்தில் கலந்தது. அவனது கழுத்து நரம்புகள் தடித்து சிவந்தன. அவனது கைகள் பாறையைப் போல இறுகின. இதை பார்த்த சசிரேகா பயத்தில் உறைந்து போனா. அப்படியென்றால் இது உண்மைதான். இவன் உண்மையிலேயே நிலபூத சக்தியை வைத்திருக்கிறான். சூழல் விபரீதமாவதை உணர்ந்த அவள் தன்னிச்சையாக அபிமன்யுவின் கையை பற்றிக் கொண்டாள். அபிமன்யு, என்ன செய்கிறாய்? உன் சக்தியை கட்டுப்படுத்த சராயுவையும் நிறுத்த சொல். நீங்கள் இப்படி உங்கள் சக்தியை வெளிப்படுத்தினால் அது பெரிய ஆபத்தில் முடியும். சக்தி வாய்ந்தவர்கள் யாராவது நம்மை தேடி வந்து விடுவார்கள் என்று எச்சரித்தார். ஆனால் சராயுவும் அபிமன்யுவும் அடங்குவதாக இல்லை. பழிவாங்கும் வெறி அவர்கள் கண்களை மறைத்தது. அவர்களின் கட்டுப்பாடற்ற சக்தி வானத்தை நோக்கி பாய்ந்தது. அது மேகங்களை கிழித்து ஒரு சூறாவளியை உருவாக்கியது. சசிரேகா பயந்தது போலவே நடந்தது. என்ன செய்கிறீர்கள் இருவரும்? நான் சொல்வது உங்களுக்கு கேட்கவில்லையா என கத்தினாள். அதற்குள் வானத்தில் ஒரு பயங்கரமான மாற்றம் நிகழ்ந்தது. கருப்பு மேகங்கள் விலகி வானம் இரத்த சிவப்பாக மாறியது. ஒரு ராட்சச பறவையைப் போல பயங்கரமான வேகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த உருவம் வானத்தில் இருந்து அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது. அந்த உருவத்திலிருந்து வெளிப்பட்ட அழுத்தம் அங்கிருந்த பாறைகளையே நடுங்கச் செய்தது. அதைக் கண்ட சராயு ஆபத்தை உணர்ந்து உடனடியாக சுருங்கி மீண்டும் ஒரு சிறிய பாம்பாக மாறி அபிமன்யுவின் கையில் ஒட்டிக்கொண்டது. சசிரேகா திகைத்தார். இவன் எப்படி இவ்வளவு வேகமாக தன் சக்தியை மறைக்கிறான்? ஒரு அடிப்படை நிலை வீரனால் கூட இப்படி செய்ய முடியாதே. அடுத்த கணம் ஒரு பெரும் சத்தத்துடன் அந்த உருவம் அவர்களுக்கு சற்று தொலைவில் தரையிறங்கியது. தூசி மண்டலம் விலகியதும் அங்கே ஒரு முதியவர் நின்று இருந்தார். அவரது முதுகில் நெருப்பாலான சிறகுகள் படபடத்தன. அவர் கண்கள் கழுகின் கண்களைப் போல கூர்மையாக இருந்தன. அவர் வேறு யாரும் அல்ல, தீவளைய பிரிவின் மூத்த வீரரான பெருவழுதி. அவர் குரல் இடி முழக்கம் போல ஒலித்தது. ஏய் சிறுவனே, யார் நீ? சந்திரபுரி பேரரசின் இந்த பகுதி தடை செய்யப்பட்ட இடம் என்று உனக்கு தெரியாதா? இங்கே அனுமதியின்றி நுழைந்தால் மரணம்தான் தண்டனை. அபிமன்யு அவரை உற்று பார்த்தான். அவனது கணிப்பு சரியாக இருந்தது. இவன் சாதாரண ஆள் இல்லை. அமரோதய வீரர் நிலையை அடைய இன்னும் ஒரு படிதான் பாக்கி.
தீவலய பிரிவின் தலைவர் நாகேந்திரரை விட சற்று வலிமை குறைந்தவர், அவ்வளவுதான். அபிமன்யு பதில் சொல்வதற்குள் சசிரேகா சற்றென்று தன் முகமுடியை கழற்றினார். அவள் முகத்தில் ஒரு பொய்யான புன்னகையை வரவழைத்துக் கொண்டு, பெருவழுதி அவர்களுக்கு என் வணக்கம். நானும் என் நண்பர்களும் இங்கே வருவதற்கு உங்களிடம் அனுமதி கேட்க வேண்டுமா என்ன? அப்படியென்றால் சொல்லுங்கள், நாங்கள் இப்போதே கிளம்புகிறோம் என்று அலட்சியமாக கூறினார். அதை சொல்லிவிட்டு அவள் அபிமன்யுவின் கையை பிடித்துக்கொண்டு, வா போகலாம் என்பது போல் திரும்பினார். ஆனால் பெருவழுதி ஏமாறுவதாக இல்லை. சசிரேகாவின் முகத்தை பார்த்ததும் அவர் கண்கள் சுருங்கின. நெல்! அவர் குரலில் இருந்த அதிகாரம் அவர்களை உறைய வை. சந்திரபுரி பேரரசின் மர்ம குகைகளை நோக்கி சென்ற அபிமன்யு போகும் வழியில் சசிரேகாவை கண்டார். நெருப்பு டிராகன் என்ற பெயரை கேட்டதும் அபிமன்யுவும் சராயுவும் ஆக்ரோஷத்தில் சீறி பாய்ந்தனர். அபிமன்யுவின் உடலில் இருந்து வெளியேறிய சக்தி தீவலய குழுவின் மூத்த வீரரான பெருவழுதியையே வரவழைத்தது. அவர் அபிமன்யுவையும் சராயுவையும் தாக்க தயாரான போது சசிரேகா தனது முகமூடியை கழற்றி தன் உண்மையான முகத்தை வெளிக்காட்டினார். சசிரேகாவை பார்த்தவுடன் பெருவழுதியின் கண்கள் விரிந்தன. அவரது கோபம் நொடிப்பொழுதில் காற்றோடு கரைந்தது. தீவலய பிரிவின் மூத்த வீரராக இருந்தாலும் சசிரேகாவை பார்த்தவுடன் அவரது கண்களில் குழப்பமும் பணிவும் குடிகொண்டன. அவர் தனது கோப சிறகுகளை மெல்ல தாழ்த்திக் கொண்டார். இளவரசி சசிரேகாவை இங்கு பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை. வயதாகிவிட்டதால் உங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று பவ்யமாக கூறினார். அவர் தோற்றத்தில் பணிவு தெரிந்தாலும் அவரது கண்களில் தந்திரம் தெரிந்தது. அவர் மீண்டும் சசிரேகாவை பார்த்து, அறிமுகம் இல்லாத வீரர்கள் யாரும் இந்த பகுதிக்குள் நுழையக்கூடாது என்று எங்கள் தலைவர் கடுமையான உத்தரவு போட்டிருக்கிறார். அதனால்தான் நான் உங்களை தடுத்தேன். ஆனால் நீங்கள் எங்கள் இளவரசி ஆயிற்றே, நீங்கள் தாராளமாக உள்ளே போகலாம் என்று கூறிவிட்டு அவர் தனது பார்வையை அபிமன்யுவின் பக்கம் திருப்பினார். அபிமன்யுவை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு பின்பு சசிரேகாவை பார்த்து, இவர் யார்? உங்கள் நண்பரா? பார்க்க நல்லவராக தெரிகிறார். அவரை அந்த மலைக்கு மேலே உள்ள குகைக்கு போக வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் அங்கே ஒரு பழமையான மிருகம் வசிக்கிறது. அந்த மிருகத்தின் இருப்பிடத்தை நோக்கி சென்றவர்கள் திரும்பி வந்ததில்லை. இந்த பகுதியில் இருக்கும் விலங்குகளுக்கெல்லாம் தலைவன் அவன். அவனது அனுமதியின்றி அங்கே ஒரு ஈ எறும்பு கூட நுழைய முடியாது. மீறி நுழைந்தால் என்ன நடக்கும் என்று நான் சொல்ல வேண்டியது இல்லை என்றார். அபிமன்யு எதுவும் பேசாமல் அமைதியாக தனக்குள் யோசித்தான். இவன் பார்வையே சரியில்லையே. ஒருவேளை இவனும் சசிரேகாவை ஒருதலையாக காதலிக்கிறானா? இந்த பெண் சசிரேகா எத்தனையோ பேரை பைத்தியமாக மாற்றியிருக்கிறாள் போலிருக்கிறதே. இவன் பார்வையே சரியில்லை என்று நினைத்தான். பெருவழுதி சசிரேகாவை பார்த்து, அது சரி, நீங்கள் எவ்வளவு காலம் இந்த பகுதியில் தங்குவதாக திட்டம் என்று கேட்டா. சசிரேகா அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, நாம் எவ்வளவு நாட்கள் இங்கே தங்குவதாக உத்தேசம் என்று கேட்டா. அபிமன்யு சசிரேகாவின் அருகில் சென்று மற்றவர்களுக்கு கேட்காதவாறு மெல்லிய குரலில், சசிரேகா, போட்டி தொடங்குவதற்கு முன் நான் ஒரு சிறப்பு தாக்குதல் முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நீண்ட நாட்கள் ஆகும். அதனால் போட்டி ஆரம்பிக்கும் வரை நான் மட்டும் தனியாக இந்த மர்ம காடுகளில் தங்கி பயிற்சி எடுக்கப் போகிறேன் என்றான். அபிமன்யு வேண்டுமென்றே நான் மட்டும் என்று அழுத்தி சொன்னான். ஏனென்றால் சசிரேகாவும் தன்னுடன் தங்கியிருந்தால் அந்த செய்தி கண்டிப்பாக தீவலய பிரிவின் வருங்கால தலைவனான குணசேகரனுக்கு சென்றுவிடும். அவன் சசிரேகாவை சந்திப்பதற்காகவே சாக்குப்போக்கு சொல்லி அடிக்கடி இங்கே வருவான். அது அபிமன்யுவின் பயிற்சிக்கு இடையூறாக இருக்கும். பெருவழுதி காற்றில் மிதந்தபடியே தனது குரலை உயர்த்தி, சரி இளைஞனே, நான் உனக்கு அனுமதி தருகிறேன். நீ எங்கள் இளவரசி சசிரேகாவின் நண்பன் என்பதால் இதை செய்கிறேன். ஆனால் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்காதே. அந்த மர்ம குகைகளின் எல்லை பக்கம் கூட தலை வைத்து படுக்காதே. மீறிச் சென்றால் நீ உயிரோடு தப்பிப்பது சாத்தியமில்லை. சொல்லப்போனால் அந்த குகைகளை பாதுகாக்கத்தான் தலைவரே எங்களை நியமித்திருக்கிறார். பின்னால் நான் சொல்லவில்லை என்று வருத்தப்படாதே. பெருவழுதி இதை சொல்லும் போது அவர் கண்களில் வெறுப்பு அப்பட்டமாக தெரிந்தது. உடனே சசிரேகா, அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் போய் வாருங்கள் என்று அவருக்கு நன்றி கூறினார். பெருவழுதி அபிமன்யுவை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றார். அவர் சென்ற திசையை உற்று பார்த்த அபிமன்யு அவரது சக்தி அலைகள் மறையும் வரை காத்திருந்தார். பிறகு இருவரும் காட்டின் அடர்ந்த பகுதிக்குள் நடக்கத் தொடங்கினர். சிறிது தூரம் சென்றதும் சசிரேகா திடீரென்று நின்றாள். அவள் முகத்தில் இதுவரை இருந்த அந்த சாந்தமான புன்னகை மறைந்து ஒரு விசித்திரமான கொலைவெறி புன்னகை தோன்றியது.
அதை பார்த்ததும் அபிமன்யு நின்றான். என்ன ஆயிற்று சசிரேகா? ஏன் நின்று விட்டாய்? சசிரேகா அவனை திரும்பி பார்த்தாள். அவள் கண்கள் இப்போது சாதாரணமானதாக இல்லை. அதில் ஒரு கொடிய விஷத்தன்மை ஏறி இருந்தது. அவள் அவனை பார்த்து, அபிமன்யு, உன் எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிவிட்டேன். பெருவழுதியிடமிருந்து உன்னை காப்பாற்றியும் விட்டேன். இப்போது நீ எனக்கு செய்த சத்தியத்தை மறக்காதே. எனக்கு உன் உதவி தேவை. இல்லையென்றால் நான் எவ்வளவு இரக்கமற்றவள் என்று உனக்கு தெரிய வரும். நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்கு பின்னால் எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் சரி, என்னை ஏமாற்ற நினைத்தால் அடுத்த நொடியே உன்னை அழித்து விடுவேன். இந்த விஷயத்தில் நான் துளியும் கருணை காட்ட மாட்டேன் என்றாள். அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அழுத்தம் இருந்தது. அவள் கண்களில் தெரிந்த அந்த இருள் அவளுக்குள் இருக்கும் விஷத்தின் வீரியத்தை காட்டியது. அடுத்த நொடியே அவள் தன்னை சுதாரித்துக் கொண்டு இயல்பான குரலில் சொன்னாள், சரி அபிமன்யு, இங்கே உனக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை. நீ உன் பயிற்சியை தொடரலாம். அபிமன்யு சிரித்தபடியே நடக்கத் துவங்கினான். அவளது மிரட்டல் அவனுக்கு புதிதல்ல. அவன் அங்கிருந்து விடைபெற்றுச் சென்றான். சசிரேகாவும் மறுதிசையில் மறைந்தாள். தனியாக நடந்த அபிமன்யு தனது நடையின் வேகத்தை கூட்டினான். அவனுக்கு இப்போது தேவையெல்லாம் யாருடைய தொந்தரவும் இல்லாத ஒரு அமைதியான இடம். அவன் பயிற்சி செய்யும் போது வெளியாகும் அபரிமிதமான ஆற்றல் வேறு எந்த சக்தி வாய்ந்த வீரர்களையும் கவர்ந்துவிடக் கூடாது என்பதில் அவன் கவனமாக இருந்தான். அதனால் அவன் கண்கள் ஒரு பெரிய மலையை தேடின. தூரத்தில் ஒரு மலை தெரிந்தது. அது மர்ம குகைகளுக்கு பின்புறம் இருந்தது. என் பயிற்சிக்கு இதுதான் சரியான இடம் என்று முடிவெடுத்தான். அந்த மலையடிவாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான மரம் இருந்தது. அதன் நடுவே சிறிய குடிசை அளவுக்கு பெரிய பொந்து ஒன்று இருந்தது. அதன் கிளைகள் ஒரு மனிதன் படுத்து உறங்கும் அளவுக்கு அகலமாக இருந்தன. அபிமன்யு அந்த மரத்தின் ஒரு கிளையில் அமர்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். பின்னர் தனது மந்திர மோதிரத்தில் இருந்து ஒரு பழைய காகிதத்தை வெளியே எடுத்தான். அது சாதாரண காகிதம் அல்ல. இந்திரபுரி பேரரசின் மூதாதையர் குகையில் நீலத்தாமரை கொடிகளிடம் இருந்து சண்டை போட்டு அவன் கைப்பற்றிய வான்சுடர் பிரளயம். அவன் அந்த காகிதத்தை உற்று பார்த்தான். முதலில் அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. அந்த காகிதத்தில் இருந்து வெளிப்பட்ட ஒரு விதமான ஒளி அவன் கண்களை கூசச் செய்தது. எழுத்துக்கள் மங்களாகத் தெரிந்தன. இதை சாதாரணமாக படிக்க முடியாது போலிருக்கிறதே என்று விரக்தியடைந்த அவன் தனது உடலில் உள்ள சக்தியை சிறிது சிறிதாக வெளியேற்றி அதை அந்த காகிதத்திற்குள் செலுத்தினான். அப்போதுதான் அந்த எழுத்துக்கள் மெல்லத் தெரிய ஆரம்பித்தன. அதை பார்த்ததும் அபிமன்யு வியந்தான். ஆச்சரியமாக இருக்கிறதே, அந்த பிரம்மசக்கர வித்தையை படிப்பதற்கு கூட நான் இவ்வளவு சக்தியை செலவழிக்கவில்லை. இது என்ன வித்தை? அதைவிட சக்தி வாய்ந்ததா? சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த கல்லிலிருந்து ஒரு நீல நிற ஒளிக்கீற்று புறப்பட்டு நேராக அபிமன்யுவின் நெற்றிப் பொட்டில் பாய்ந்தது. அதில் இருந்த நுட்பம் முழுமையாக தெரிய ஆரம்பித்தது. அதில் இரட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு. இந்த தாக்குதலை கற்க ஒரு வீரன் கண்டிப்பாக கஜதீர நிலையை அடைந்திருக்க வேண்டும். ஏனெனில் இதை கையாள அபாரமான வலிமையும் வேகமும் தேவை. இதை கற்கும் ஒருவனால் புதிதாக ஒரு தாக்குதலை உருவாக்க முடியாது. ஆனால் தான் ஏற்கனவே பயன்படுத்தும் ஒரு தாக்குதலின் சக்தியை பயன்படுத்தி அதே வலிமை கொண்ட மற்றொரு தாக்குதலை உடனடியாக உருவாக்க முடியும். சுருக்கமாகச் சொன்னால், ஒரு அம்பை எய்தவுடன் அதன் வேகத்தையே துணையாக கொண்டு மற்றொரு அம்பை செலுத்துவதைப் போன்றது இரட்டை தாக்குதல். ஆனால் இதற்கு 2 மடங்கு சக்தி தேவைப்படும் என்று இருந்தது. அதை படித்தவுடன் அபிமன்யுவின் கண்கள் விரிந்தன. அவன் மூளை வேகமாக வேலை செய்தது. இது பிரமாதம்! மின்னல் வழி போர் வீரர்களுக்கு இது ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாகும். இந்த வித்தையை உருவாக்க நான் என்னுடைய சொந்த சக்தியை இதில் கலக்க வேண்டும். நான் எனது மின்னல் சக்தியை இதில் கலந்தால் இது உலகிலேயே மிக ஆபத்தான மின்னல் தாக்குதல்களில் ஒன்றாக மாறும். எனது மின்னல் சக்தியை இந்த நுட்பம் முதலில் இருள் மின்னலாக மாற்றும். இருள் மின்னல் சாதாரண மின்னலை விட 2 மடங்கு வீரியமானது மற்றும் பலமானது. அதை தொடுத்தால் கோட்டையே நடுங்கும் என அதை பற்றி யோசிக்க யோசிக்க அவன் முகத்தில் புன்னகை பூத்தது. ஆனால் இதனை செய்து முடிக்க உடலிலும் மனதிலும் 2 மடங்கு உறுதி இருக்க வேண்டும். அபிமன்யு அதை பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். அவனது கண்களில் மின்னல் திரண்டது. அவனது கைகள் முத்திரைகளை உருவாக்க ஆரம்பித்தது. அவனது உதடுகள் மந்திரங்களை உச்சரிக்க துவங்கியது. அந்த சமயத்தில் திடீரென அவனது உடலில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. ஒரு கூர்மையான மின்னல் சக்தி அவனது உள் உடலை தாக்கி அவனை நடுங்க வைத்தது. இருள் மின்னல் அவனது கட்டுப்பாட்டை மீறி சீறி பாய ஆரம்பித்தது. அவனுக்கு தலை சுற்று ஆரம்பித்தது. அவன் தனது சக்தியை திரட்டி தனக்கு ஒரு கேடயத்தை உருவாக்கிக் கொண்டான். அந்த மின்னல்களை பார்த்ததும் அவன் முகம் மலர்ந்தது.
இது நேரடி தாக்குதல் முறை இல்லை என்றாலும் இது எனது சாதாரண தாக்குதலை பல மடங்கு வலிமையானதாக மாற்றுகிறது. ஆனால் என்ன, இதை கட்டுப்படுத்துவதுதான் கடினமாக இருக்கிறது என்று விரக்தியுடன் கூறினான். அபிமன்யு தனது கால்களை மடித்து தியான நிலையில் அமர்ந்தான். அவன் தனது உடலில் உள்ள 102 பிந்து புள்ளிகளையும் ஒவ்வொன்றாக திறக்க ஆரம்பித்தான். அவன் சக்திகள் திறக்க திறக்க வளிமண்டலத்தில் மாற்றம் ஏற்பட்டது. மலையின் மேலே இருந்த வானம் இருளத் தொடங்கியது. சாதாரண மேகங்கள் விலகி கரிய மேகங்கள் திரண்டன. வழக்கமாக அபிமன்யுவின் மின்னல் நீலமும் வெள்ளையும் கலந்த நிறத்தில் இருக்கும். ஆனால் இன்று வானத்தில் தோன்றிய மின்னல்கள் அச்சுறுத்தும் கருப்பு நிறத்தில் இருந்தன. பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்த மின்னல்களைத்தான் அபிமன்யு கட்டுப்படுத்த வேண்டும். வேறொரு வீரனாக இருந்திருந்தால் அந்த மின்னலின் ஒரு தீண்டலிலேயே சாம்பலாகியிருப்பான். ஆனால் அபிமன்யு மின்னல் சக்தியின் எஜமானன். அவன் தனது சக்தியால் அந்த இருள் மின்னலை சுற்றி வளைத்து கட்டுப்படுத்த முயன்றான். ஆனால் மின்னல்கள் கட்டுப்பாட்டை மீறி அங்கேயும் இங்கேயுமாக விழுந்தது. வானத்தை பிளக்கும் சத்தத்துடன் ஒரு பெரிய மின்னல் பாய்ந்து வந்து அபிமன்யுவை தாக்கியது. அதை பார்த்ததும் அபிமன்யு அதிர்ந்தான். என்ன இது? இது நான் உருவாக்கிய தாக்குதல் தானே? இது ஏன் என்னையே தாக்குகிறது? அடுத்த ஒரு நொடி அவன் தாமதிக்கவில்லை. தனது முத்திரையை மாற்றி எதிர்த்தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்தான். அபிமன்யுவின் வெள்ளி மின்னலும் அவன் உருவாக்கிய இருள் மின்னலும் மோதிக்கொண்டன. அப்போது அபிமன்யுவின் உடலில் ஒரு விபரீதம் நடந்தது. அவனது அடிவயிற்றில் உறங்கிக் கொண்டிருந்த நிலபூத சக்தி விழித்துக் கொண்டது. இருள் மின்னல் அவனை தாக்க முயல்வதையும் அவன் அதை தடுக்க முயல்வதையும் பார்த்த களியரக்கன் அபிமன்யுவுக்கு உதவ முடிவெடுத்தான். அப்போது விசித்திரமாக இருள் மின்னலிலிருந்து ஒரு பயங்கரமான கர்ஜனை கேட்டது. அது ஒரு மிருகத்தின் உருமல் போல இருந்தது. அப்போது அபிமன்யுவுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இந்த தாக்குதல் சாதாரணமானது இல்லை. இது என்னை கட்டுப்படுத்த முயல்கிறது. அதற்கு முன் நான் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என நினைத்தான். இப்போது அவன் பின்வாங்கினால் இருள் மின்னலை கட்டுப்படுத்தும் இந்த அரிய வாய்ப்பு நழுவிவிடும். அபிமன்யு முடிவெடுத்தா. அவன் தனது உடலில் இருந்த மொத்த ஆற்றலையும் திரட்டி வானத்தை நோக்கி செலுத்தினான். அவனது சக்தி ஒரு தூண் போல வானத்தை நோக்கி பாய்ந்தது. சிறிது நேரத்தில் வானத்தில் ஒரு வெண்மையான வெளிர் நீல நிற மின்னல் உருவானது. இயற்கை உருவாக்கிய அந்த இருள் மின்னலுக்கும் அபிமன்யு உருவாக்கிய இந்த மின்னலுக்கும் இடையே ஒரு பெரும் போர் மூண்டது. வானமே போர்க்களமாக மாறியது. இடி முழக்கங்கள் காதுகளை செவிடாக்கின. இதை நான் நிறுத்தக்கூடாது. இப்போது இதை அடக்கினால் அடுத்த 6 மாதங்களுக்கு கிடைக்கும் பலனை விட அதிகமான பலனை இப்போதே அடையலாம் என நினைத்தான். திடீரென வானம் 2ஆக கிழிந்தது. சுமார் 20 அடி தடிமண் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மின்னல் காற்றை கிழித்துக்கொண்டு நேராக அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தது. அபிமன்யு கண்ணிமைக்கும் நேரத்தில் தனது கை முத்திரையை மாற்றினான். அடுத்த கணம் அவனது நெஞ்சு எரிமலை போல எரிந்தது. நிலபூத சக்தி அவன் நரம்புகளில் புகுந்தது. அபிமன்யு வலியால் துடித்தான். அவனது உடலில் இருந்த நரம்புகள் அனைத்தும் தடித்து சிவந்து புடைத்து வெளியே தெரிந்தன. பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அவனது முகத்தில் வெடிப்புகள் விழுந்து பூமிக்கடியில் ஓடும் நெருப்புக் குழம்பு போல அவன் முகம் சிவந்தது. வலி உயிர் போனாலும் அவன் பல்லை கடித்துக்கொண்டு தாங்கினான். வானத்தை நோக்கி தலையை உயர்த்தி தொண்டை கிழிய மின்னல் பிரளயம் என்று கத்தினான். அவன் கத்திய வேகத்தில் மேகங்களுக்கு இடையே இருந்து ஒரு சக்தி வாய்ந்த மின்னல் அம்பு புறப்பட்டது. அது நேராக அந்த இருள் மின்னலை தாக்கியது. வானத்தில் ஒரு எரிமலை வெடித்தது போன்ற வெளிச்சம். அந்த வெடிப்பின் வேகத்தில் சுற்றியிருந்த பல மரங்கள் நொடிப்பொழுதில் எரிந்து சாம்பலாகின. பாறையில் சிதறின. அந்த பிரகாசமான ஒளியால் அபிமன்யுவின் கண்கள் கூசின. அதை பார்த்து அவன் ஆச்சரியப்படவில்லை. ஆனால் வேறு ஒரு விஷயம் அவனுக்கு ஆச்சரியத்தை தந்தது. அவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு பிறகும் அந்த இருள் மின்னல் அழியவில்லை. அவன் வேகம் குறைந்ததே தவிர அது நிற்கவில்லை. ஒரு சீற்றத்துடன் அது மீண்டும் அபிமன்யுவை தாக்க பாய்ந்து வந்தது. அதன் சக்தி குறைந்திருந்தாலும் அது அபிமன்யுவை படுகாயப்படுத்த போதுமானது. முதல் முறையாக அபிமன்யுவின் கண்களில் பயம் எட்டி பார்த்தது. ஒரு பக்கம் கட்டுப்பாடற்ற இருள் மின்னல், மறுபக்கம் உடலை கிழிக்கும் நிலபூத சக்தி. அபிமன்யு நடுவில் சிக்கிக் கொண்டான். வலி தாங்க முடியாமல் அவன் உடல் துடித்தது. இந்த நிலையில் அபிமன்யு இருக்கும்போது அக்னியாளி வந்தால் அவன் அதை சமாளிப்பானா? முழுவதும் எதிரொலித்தது. அவனது உடல் நெருப்பால் பற்றி எரிந்ததைப் போல அவன் துடித்தான். வானத்தில் இருந்து பாய்ந்து வந்த கருப்பு மின்னல் அவனது ஆன்மாவை கிழிப்பதைப் போல அவனை மீண்டும் மீண்டும் தாக்கியது.
அதே சமயம் அவனது உடலுக்குள் இருந்த நிலபூத சக்தி கட்டுப்பாட்டை மீறி எரிமலை குழம்பைப் போல கொதித்து எழுந்தது. அவன் கையில் சுற்றியிருந்த சராயு அந்த சக்தியின் அதிர்வு தாங்காமல் நடுங்கியது. நண்பா, என்னால் இந்த அழுத்தத்தை தாங்க முடியவில்லை. உன் உடல் வெடித்துவிடும் போலிருக்கிறது என்று பயத்தில் கத்தினான். அபிமன்யுவின் கண்கள் இருண்டன. அவனது நம்பிக்கை உடைந்தது. என்னால் இனி முடியாது. என் சக்திகள் என் கட்டுப்பாட்டை மீறிவிட்டன. இதுதான் என் முடிவா என்று அவன் நினைத்தான். வலி தாங்க முடியாமல் அவன் பற்களை கடித்தான். கடைசி முயற்சியாக தனது உடலில் எஞ்சியிருந்த கொஞ்ச நெஞ்ச ஆற்றலையும் வெளியேற்றி ஒரு அலறலுடன் கண்களை மூடினான். அவன் மனதளவில் சாவதற்கு தயாராகிவிட்டான். ஆனால் அடுத்த நொடி ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அவனது கழுத்தில் தொங்கிய பதக்கம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. திடீரென அவனது உடலில் இருந்த வலி மாயமாய் மறைந்தது. அபிமன்யு மெல்ல கண்களை திறந்தான். அவன் கண்ட காட்சி அவனை உறைய வைத்தது. அவனது உடலில் இருந்து பழுப்பு நிற சக்தி ஒன்று வெளியேறி அபிமன்யுவுக்கு முன்னால் ஒன்று கூடி பிரம்மாண்டமான நிலபூத மிருகமாக உருப்பெற்றது. அந்த மிருகம் அபிமன்யுவை தாக்கவில்லை. மாறாக அது ஒரு பாதுகாவலனைப் போல அவனுக்கு முன்னால் நின்று வானத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த இருள் மின்னலை பார்த்து விண்ணை பிளக்கும் வகையில் கர்ஜித்தது. அந்த கர்ஜனையில் அங்கிருந்த மரங்கள் வேரோடு ஆடின. பூமியே ஒரு கணம் நடுங்கியது. அடுத்த நொடியே அந்த மிருகத்திடம் இருந்து வெளிப்பட்ட பழுப்பு நிற ஆற்றல் அபிமன்யுவை சூழ்ந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அது அபிமன்யுவின் உடல் மீது ஒரு தடித்த கவசமாக மாறியது. அபிமன்யு சுதாரிப்பதற்குள் வானத்தில் இருந்து வந்த கருப்பு மின்னல் கீற்று நேராக நிலபூத மிருகத்தின் மீது மோதியது. ஒரு அணுகுண்டு வெடித்தாற் போன்ற சத்தம் கேட்டது. அந்த மோதலில் இருந்து உருவான ஆற்றல் அலைகள் சுற்றியிருந்த பாறைகளை தூள் தூளாக தகர்த்தெறிந்தன. புழுதி மண்டலம் அந்த இடத்தை நிரப்பி வானத்தை மறைத்தது. சிறிது நேரம் கழித்து புகை மண்டலம் விலகிய போது வானத்தில் ஒரு விசித்திரமான போர் நடந்து கொண்டிருந்தது. கருப்பு மின்னல் சக்தி ஒரு கருணாகத்தைப் போல வடிவெடுத்து சீறியது. நிலபூத சக்தி மனிதனும் கரடியும் கலந்த ஒரு விசித்திரமான உருவெடுத்து அதனோடு மூர்க்கமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். இதை பார்த்த பிறகுதான் அபிமன்யுவுக்கு தான் எவ்வளவு பெரிய பரிசை பெற்று இருக்கிறேன் என்பதே புரிந்தது. இந்த வித்தையும் அபாரமானது. நான் அடக்கிய நிலபூத சக்தியும் அபாரமானது. என் உடலுக்குள் இருந்த இரண்டு சக்திகளும் மோதிக்கொள்கின்றன. இப்போது ஒன்றையொன்று தாக்கி என்னைத்தானே பலப்படுத்துகின்றன. இது போல ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டை நான் பார்த்தது இல்லை என்று அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். இந்த தாக்குதல் முறை வெற்றி பெற்றால் அவனது சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். சந்திரபுரி பேரரசின் எந்த ஒரு வீரனையும் அவனால் எதிர்கொள்ள முடியும். இந்த இரட்டை தாக்குதல் முறை நான் நினைத்ததை விட பயங்கரமானதாக இருக்கிறது. சிதறிக் கிடந்த சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி இப்படி ஒரு தாக்குதலை உருவாக்க முடியும் என்றால் நான் இதற்காக எனது சக்திகளை அதிகரிக்க துவங்கினால் ஒரு நேர்த்தியான தாக்குதலை என்னால் தொடுக்க முடியலாம். எனது எதிர்காலத்தை வலுவாக்க இதுபோல ஒரு தாக்குதல் தான் எனக்கு தேவை என்ற அபிமன்யு வானத்தில் நடக்கும் போரை பார்த்து கொண்டிருந்தான். நிலபூத சக்தி கருப்பு மின்னலை திணறடித்துக் கொண்டிருந்தது. கருப்பு மின்னலின் வேகம் படிப்படியாக குறைவதை அவன் கவனித்தான். சரியான தருணம். இப்போது கருப்பு மின்னல் பலவீனமாக இருக்கிறது. இதை கட்டுப்படுத்தி என் சொந்த சக்தியாக மாற்றிக்கொள்ள இதுதான் சரியான நேரம் என்று முடிவு செய்த அபிமன்யு மீண்டும் தியானத்தில் அமர்ந்து தனது பயிற்சியை தொடர்ந்தான். அபிமன்யுவின் பயிற்சியால் உருவான அந்த அபரிமிதமான ஆற்றல் அந்த காடு முழுவதும் பரவியது. அது அந்த பகுதியில் இருந்த பல சக்தி வாய்ந்த வீரர்களின் கவனத்தை ஈர்த்தது. அங்கிருந்து சற்று தொலைவில் ஒரு மரத்தின் கிளையில் கண்களை மூடி ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அவரது போர் வீரருக்கான ஆடையும் உயரமான உருவமும் உடலில் இருந்த வீரமும் அந்த இடத்தையே கம்பீரமானதாக மாற்றியது. அவர் குரலில் ஆச்சரியம் இருந்தது. இது இருள் மின்னல். இதை யார் கட்டுப்படுத்துவது என்றார். அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த பகீரா அவரை பார்த்து உருமியது. அந்த முதியவர் வேறு யாரும் அல்ல, அபிமன்யுவின் ஆச்சாரியரான தாமாதான். தாமா பகீராவை பார்த்து, நண்பா, இந்த சக்தி கொஞ்சம் பரிச்சயமானதாக தெரிகிறதே என்று கேட்டார். பகீரா சிறு புன்னகையுடன் ஆமா என்று தன் தலையசைத்தார். தாமா சிறிது நேரம் யோசித்தார். அவர் அபிமன்யுவை சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. அதனால் அவனது சக்தி வலுவடைந்த விஷயம் அவருக்கு தெரியாது. அவர் காற்றில் மிதந்து வந்த அந்த ஆற்றலை ஆராய ஆரம்பித்தார். பிறகு அவர் வியப்புடன், பகீரா, என்னால் இதை நம்ப முடியவில்லை. இது நிலபூத சக்தி, அதுவும் ஒரு 5ஆம் நிலை வீரனுக்கு சமமான சக்தி. இந்த பேரரசில் வெகு சிலரிடமே
பூத சக்திகள் உள்ளன. ஆனால் இது நிலபூத சக்தி. இதை யாரும் கட்டுப்படுத்திய ஞாபகம் எனக்கு இல்லை. அதுவும் இதை இவ்வளவு நேர்த்தியாக யார் பயன்படுத்துவது? தாக்குதலின் வீரியம் அதிகமாக வேறு இருக்கிறதே என்று கேட்டார். தாமா தனது இறக்கைகளை விரித்தார். வா, அங்கு போய் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு அந்த சக்தி வந்த திசையை நோக்கி பறந்தார். தாமா மட்டுமல்ல, வேறு சிலரும் இந்த சக்தியை உணர்ந்தார்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, தீவளைய பிரிவின் தலைவர் நாகேந்திரர் மற்றும் அவரது குழுவின் மூத்த உறுப்பினர்கள். அபிமன்யு பயிற்சி செய்யும் இடத்தில் இருந்து சற்று தொலைவில் இருந்த அவர்களது ரகசிய முகாமில் நாற்காலியில் அமர்ந்த தலைவர் நாகேந்திரர் திடீரென எழுந்து நின்றார். அவரது முகம் இறுகியது. இது கருப்பு மின்னல் தாக்குதல். யாரோ அந்த மர்ம குகைக்குள் நுழைய முயற்சிக்கிறார்கள் என்று நாகேந்திரர் கர்ஜித்தார். அங்கிருந்த மற்றொரு மூத்தவரான உமாபதி குறுக்கிட்டார். தலைவரே, பதற வேண்டாம். அங்கே நம் பெருவழுதி இருக்கிறார். அவர் அதை பார்த்துக் கொள்வார். அவரால் கட்டுப்படுத்த முடியாத ஆட்கள் வந்திருந்தால் அவர் நமக்கு தகவல் அனுப்பியிருப்பார். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் அமருங்கள் என்றார். நாகேந்திரர் கண்களை சுருக்கினார். அவரது குரலில் கடுமை கூடியது. உமாபதி, என்னால் இதை அலட்சியப்படுத்த முடியாது. நாம் எவ்வளவு பெரிய விலையை கொடுத்து அந்த அக்னியாளியுடன் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் என்று உனக்கு தெரியும். நாம் செய்த ஒப்பந்தத்தின்படி அதன் பயிற்சிக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்காவிட்டால் அது நம் ஒட்டுமொத்த குலத்தையே நசுக்கிவிடும் என்றார். நாகேந்திரர் ஒரு கணம் நிறுத்தி உமாபதியை கூர்மையாக பார்த்தார். உனக்கு தெரியும் தானே, அந்த குகைகளுக்குள் பல்லாயிரம் ஆண்டுகளாக எரிமலை குழம்பின் சக்தியை உறிஞ்சி உருவாகியிருக்கும் ஒரு இயற்கையான நெருப்பு குண்டம் இருக்கிறது என்று. அந்த குண்டத்தில் உற்பத்தியாகும் சக்தி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒருமுறை காய்க்கும் அபூர்வமான அக்னி கனியாக மாறுகிறது. அந்த கனியை சாப்பிட்டால் எந்த ஒரு வீரனும் தனது இரத்தத்தையும் சக்தியையும் பன்மடங்கு உயர்த்திக் கொள்ள முடியும் என்று கண்கள் விரிய கூறினார். பின்னர் பெருமூச்சு விட்டபடி, ஆனால் அது நம் கைக்குத்தான் கிடைக்கவில்லை. இருந்தும் அது வேறு ஒருவர் கைக்கு செல்வதை நாம் அனுமதிக்க கூடாது. அந்த கனி தேவநிலைக்கான பாதை. அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நாம் எப்பாடுபட்டாவது பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் சொல்கிறேன், இதை நாம் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். இதை கேட்ட உமாபதி பதற்றமடைந்தார். பிறகு நிதானமாக, தலைவரே, நீங்கள் அதிகம் கவலைப்பட தேவையில்லை. நம் குணசேகரன் எப்படியும் அந்த கனியை கைப்பற்றி விடுவார். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள். அக்னி யாழியுடனானது அவரது பயிற்சி வெற்றிகரமாக முடியும். அவர் மட்டும் நெருப்பு குண்டத்தில் இருந்து உருவான கனியை கைப்பற்றினார் அடுத்த 3 ஆண்டுகளில் அவர் ஒரு உச்சத்தை எட்டுவார். அதன் பிறகு நம் தீவளைய குலத்தை யாராலும் வெல்ல முடியாது என்றார். அதே வினாடி அந்த குகையின் ஆழத்தில் குணசேகரன் தியானத்தில் இருந்து திடுக்கிட்டு கண் விழித்தான். குகையின் சுவர்கள் லேசாக அதிர்வதை அவன் உணர்ந்தான். அவன் எரிச்சலுடன், என்ன நடக்கிறது? நிலநடுக்கம் எதுவும் வந்துவிட்டதா? என் தியானத்தை கலைப்பது யார் என்று கத்தினான். எதிரில் இருந்த அக்னியாளி நெருப்பை கக்கியபடி உருமியது. அதன் கண்களில் ஒருவித மிரட்சி தெரிந்தது. மூர்க்கடே, இது நிலநடுக்கம் இல்லை. யாரோ பூமியின் ஆழத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். என் இனத்தைச் சேர்ந்த இன்னொரு சக்தி வாய்ந்த மிருகத்தின் வாசனை வருகிறது. ஜாக்கிரதையாக இரு என்பது போல அது எச்சரிக்கை செய்தது. குணசேகரன் ஏளனமாகச் சிரித்தான். யாராக இருந்தால் என்ன? நான் வெளியே வரும்போது அவர்கள் என் காலடியில் சாம்பலாவார்கள் என்று கூறிவிட்டு மீண்டும் கண்களை மூடினான். அதே நேரம் உமாபதி சொன்ன சமாதானத்தை நாகேந்திரர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் உமாபதியை வெறுப்புடன் பார்த்து, சந்திரபுரியில் நான் நினைக்காதது எல்லாம் நடக்கிறது உமாபதி. துவாரகர்கள் நடத்தும் போட்டியில் வரும் வீரர்கள் அனைவரும் விசித்திரமாக இருக்கிறார்கள். குறிப்பாக வத்சலா அழைத்து வந்திருக்கும் புது வீரன் துடிப்பாக இருக்கிறார். அவனது சக்திகள் மிகவும் ஆபத்தானவையாக இருந்தது. அவனது தாக்குதல் வேகம் அதைவிட ஆபத்தானதாக இருக்கிறது. அவனை பற்றி விசாரிக்க சொன்னேனே, ஏதாவது தகவல் கிடைத்ததா? அவன் எந்த குழுவைச் சேர்ந்தவன் என்று கேட்டா. அதற்கு உமாபதி, தலைவரே, நான் ஆட்களை அனுப்பி அவனை பற்றி வேவு பார்க்க சொன்னேன். ஆனால் அவனை பற்றி பெரிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அவனிடம் 2 தெய்வீக மிருகங்கள் உள்ளன. அவற்றை வைத்து அவன் எந்த ஒரு கஜதீரனையும் எளிதாக சமாளிப்பான். அதோடு இன்னொரு விஷயம், கடந்த சில நாட்களாக அந்த சிறுவன் துவாரகர் குழுவின் எல்லைக்குள் இல்லை. அவன் ஏதோ ஒரு சிறப்பு தாக்குதலை கற்க வெளியேறிவிட்டான் என்று தகவல் வந்தது. இவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது எதுவும் அறியாமல் அபிமன்யு தனது முழு கவனத்தையும் பயிற்சியில் செலுத்தியிருந்தார். அபிமன்யு பற்களை கடித்துக்கொண்டு, நான் உன்னை அடக்கியே தீர்வேன் என்று கர்ஜித்தான்.
அவன் உடல் வலியால் துடித்தது. நரம்புகள் வெடித்துவிடும் போல புடைத்தன. ஆனால் அவன் விடவில்லை. அவன் தனது ஆன்மா காயப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த சக்தியை அடைந்தே தீருவது என்று முடிவெடுத்திருந்தான். அவன் படும் கஷ்டத்தை பார்த்து சராயு பரிதாபப்பட்டான். ஆனால் அவனால் உதவ முடியவில்லை. அந்த நேரம் வானத்தில் ஒரு சக்தி வாய்ந்த உருவம் வந்து நின்றது. அது தாமா. அவர் கீழே பார்த்தார். அங்கே ஒரு சிறுவன் நிலபூத சக்தியைக் கொண்டு பயங்கரமான கருப்பு மின்னலை கட்டுப்படுத்த போராடிக் கொண்டிருந்தான். அவர் கண்களில் ஆச்சரியம் விரிந்தது. பிறகு அது ஒரு புன்னகையாக மாறியது. அவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார், விதி இவனை இங்கு வரை கூட்டி வந்து விட்டதா என்றவர் முகத்தில் ஒரு மெல்லிய கண்டிப்பு தெரிந்தது. இவன் அவசரப்படுகிறான். கஜசூர நிலையை அடைந்த பிறகு இதை பயில சொன்னேன். ஆனால் இப்போதே ஆரம்பித்து விட்டான். இவனுக்கு தீராத பசி இருக்கிறது. அதுவே இவனை தின்றுவிடும் போல. நான் இவனுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று தாமா வெளியே கோபப்படுவது போல் பேசினாலும் உள்ளுக்குள் அவருக்கு பெருமையாக இருந்தது. அதைக் கேட்ட பகீரா, இவன் நிற்கவே மாட்டான். நாம் எதை கற்றுக் கொடுத்தாலும் அதோடு திருப்தி அடையாமல் தானாகவே புதிய விஷயங்களை கற்கிறான். இவன்தான் உண்மையான சீடன் என்றார். இருந்தாலும் பகீரா கவலையுடன் தாமாவை பார்த்து, தாமா, இப்போது நீ தலையிட்டால் உன் இருப்பிடம் அந்த நாகேந்திரனுக்கு தெரிந்துவிடும். நாம் இத்தனை காலம் மறைந்திருந்தது வீணாகிவிடுமே. அது நமக்கு ஆபத்து இல்லையா என்று கேட்டார். தாமா மெல்லிய புன்னகையுடன் தலையசைத்தா. தெரியட்டும் பகீரா, ஒரு நல்ல சீடனுக்காக விதியை மீறுவதில் தப்பில்லை. அவன் உயிர் பிழைக்க வேண்டும், அதுவே இப்போது முக்கியம் என்று தாமா தனது உடலில் இருந்து வாயுபூத சக்தியை வெளியேற்றினார். அவரது உடல் லேசாக அதிர்ந்தது. அடுத்த நிமிடம் பிரகாசமான ஆற்றல் அவர் உடலில் இருந்து புறப்பட்டு ஒரு ராட்சச சூறாவளியாக மாறியது. அந்த சூறாவளி கீழே இறங்கி அபிமன்யுவின் முன் மோதிக்கொண்டிருந்த நிலபூத சக்தியையும் கருப்பு மின்னலையும் தனக்குள் இழுக்க ஆரம்பித்தது. 3 மகா சக்திகள் ஒன்றிணைந்ததால் அந்த சூறாவளி பல வண்ணங்களில் ஜொலித்தது. ஆனால் அடுத்த நொடி சூறாவளி கட்டுப்பாட்டை இழந்து நடுங்கத் தொடங்கியது. நிலபூத சக்தியும் இருள் மின்னலும் உலகிலேயே மிக வலிமையானவை. அவற்றை கட்டுப்படுத்துவது தாமாவுக்கே சவாலாக இருந்தது. இருப்பினும் தாமா தனது முத்திரையை மீறி இன்னும் அதிகமான சக்தியை அந்த சூறாவளிக்குள் செலுத்தினார். அந்த சூறாவளி மெல்ல மெல்ல அந்த மின்னல் சக்தியை உடைத்து அதை அமைதிப்படுத்தி அபிமன்யுவின் உடலுக்குள் திணிக்க ஆரம்பித்தது. தாமாவின் அனுபவம் வாய்ந்த கரங்கள் ஒரு காட்டுக்குதிரையை அடக்குவது போல அந்த சக்திகளை அடக்கின. அபிமன்யு இந்த இரட்டை தாக்குதல் முறையை வெற்றிகரமாக கற்றுக்கொள்வானா? தாமாவின் ரகசிய உதவி அவனுக்கு பயன் தருமா? அல்லது இந்த 3 சக்திகளும் சேர்ந்து வெடித்து சிதறுமா? தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். லைக் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்.